இப்போ வெளிநாடுகள்லேருந்து வந்து இங்கே முதலீடு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதன் மூலமாக நமக்கு என்ன வருவாய், தமிழ்நாடு அரசுக்கு என்ன வருவாய்? அவங்க இப்போ ஒரு கார் கம்பெனி வந்து ஜெர்மனியில் இருக்குது, அவங்க அங்கே தயாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க இங்கே வந்து ஏன் தொடங்கணும்? அவங்க ஏன் வெளிநாட்டுக்காரர் இங்கே வந்து பண்ணுறாங்கன்னா, அவர்களுக்கு அந்த நாட்டில் வந்து கூலி வந்து சம்பளம் உயர்வு அதிகம். அதில் நீங்கள் வந்து கால்வாசிங்க கொடுத்தா போது அங்கே வந்து யூரோ கணக்கில் ஒரு யூரோ வந்து 80, 90 ரூபாய், 100 ரூபாய் மதிப்புடையது. இங்கே வந்து அவங்க வந்து 1000 யூரோ தர வேண்டிய இடத்துல ஜெர்மனி போயிட்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து 15,000 கோடி கொண்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 22,000 கோடிக்கு இங்கே முதலீடு ஓசூரில் பண்ணுன்னு சொல்லும்போது இதுக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி கேட்குறாங்க இல்லையா? அதை கொடுத்தா தான் நம்ம இருக்கலாம். ஆனால் நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாதனால என்னன்னு தெரியாதுன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். 2 வெள்ளக்காரன் ரோட்டில் போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஊரில் வெள்ளக்காரெல்லாம் நடக்கிறாங்கன்னா எனக்கு என்ன பலன்? அவன் அங்கே குளிரடிக்கிட்டு இங்கே வந்து ட்ரௌசரோட ஊர் சுற்றிட்டு அவங்க போயிடுவாங்க. எனக்கு என்ன பெனிஃபிட்? இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட கேட்டிருக்காரு, ஒரு கிட்டத்தட்ட 1,36,000 கோடி திமுக அரசில் வந்து கூடுதல் வருவாய் ஈட்டியிருக்காங்க. வரி மூலமாகவோ பல்வேறு வருவாய் இடங்கள் மூலமாக ஈட்டியிருக்காங்க. ஸோ புதிய ப்ராஜெக்ட்ஸ் என்ன வந்திருக்கு, என்ன திட்டங்கள் வந்திருக்கு இது வரைக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து சொல்லக்கூடியவங்க சொல்கிற திட்டங்கள்லாம் இதெல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் 1000 ரூபாய் உதவித்தொகை உரிமைத்தொகை பெண்களுக்கு கொடுக்குறோம், கட்டணம் இல்லாத பேருந்து கொடுக்குறோம். நம்ம கேட்குறது என்னென்னா, இது வந்து செலவு நீங்கள் கொடுங்க. இப்போ கொடுக்குறதுல வந்து நீங்கள் தகுதியானவங்களுக்கு கொடுக்குறீங்களாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ மின்சாரத்துறையில் வந்து கடனில் ஓடிட்டு இருக்கு, போக்குவரத்துறை கடனில் நட்டத்தில் ஓடிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இத்தனை கடன் நட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இவ்வளவு நிறுவனங்கள், இவ்வளவு பேருக்கு சம்பளம் கொடுக்க முடியாத சூழ்நிலை, ஆனால் நாங்கள் வந்து இலவசங்களை கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. கடன் ஒரு பக்கம் ஏறிட்டு இருக்கு. அப்போ இது இம்பேலன்ஸாக இருக்கா இல்லையா? 2041 நான் கோடீஸ்வரன் ஆவேன்னு சொல்லுவேன். நான் படுத்து தூங்கிட்டு கடன் வாங்கி சாப்பிட்டு இருந்தேன்னா இல்லைங்களா, நான் கடன்காரன் தான் ஆவேன். சரிங்களா? அப்போ ஒரு சகிப்புத்தன்மை கூட இல்லாத ஒரு மக்களை எழுந்து காரேற்றுக் கொள்ளும் அளவுக்கு இருக்காங்கன்னா, இப்போ திமுக ஒட்டுமொத்தமாக பதற்றமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தமிழ்நாடு முழுவதுமே மணல் கடத்தல் தடுப்பை வந்து செய்யக்கூடிய ஒரு விஓ அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார். தொடர்ச்சியாக கஞ்சாவை வந்து காட்டி கொடுத்தவர்களுக்கு வந்து கடுமையாக வந்து தாக்கப்பட்டாங்கன்னு பார்க்கணும். தொடர்ச்சியாக இந்த வன்முறை, அந்த ப்ரமோஷனில் கூட தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதை விட என்ன இண்டிகேஷன் உங்களுக்கு வேணும்? 20,000 கோடி 30,000 கோடி முதலீடு போடக்கூடிய தொழில் நிறுவனங்களில் வந்து எப்படி இவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை கொடுப்பாங்க? ஏற்கனவே மணலில் வந்து ஆறுகள் எல்லாம் நீங்கள் வந்து எலும்பு கூட காட்சி அளிச்சுட்டு இருக்கு. இனி எந்த மண்ணை காக்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த இலவச கட்டணமில்லா பேருந்து மூலமாக உங்களுக்கு வாக்கு கிடைக்கும். ஆனால் இந்த சம்பளம் கொடுக்க முடியாமல் போகிறவங்க வாக்கெல்லாம் போகுது இல்லையா? அதிமுக திமுக பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் வெளிவந்ததுக்கு பிறகு எம்ஜிஆரோட ரத்த வாரிசு கிடையாது செல்வி ஜெயலலிதா அவர்கள். செல்வி ஜெயலலிதா அவருடைய ரத்த வாரிசு கிடையாது எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள். ஓபிஎஸ் ஐயாவும் அவர்கள் அப்படித்தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணல்ல இணைஞ்சிருக்கிறவங்க பத்திரிகையாளர் விஸ்வா அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. இப்போ இந்த தொழில் முதலீடுகள், இப்போ திமுக அரசை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, தொழில் சார்ந்து தமிழகத்தை வந்து முன்னேற்றதுல நாங்க வந்து முக்கிய பங்கு வகிக்கிறோம், அதே மாதிரி பொருளாதாரத்தை வந்து முன்னேற்றது தான் எங்களோட உயரிய இலக்கா இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த தொழில் முதலீடுகள் இப்போ வந்து அந்த நிறைய ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்ததாகட்டும், அதே மாதிரி வந்து இப்போ அந்த முதலீட்டாளர்கள் மாநாடாகட்டும், ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு டேட்டா சொல்றாங்க. இப்போ வந்து ஓசூர்ல வந்து பாத்தீங்கன்னா 24,000 கோடி அதுல வந்து கையெழுத்து ஆகியிருக்கு, இவ்வளோ வேலை வாய்ப்புகள் வரும் அந்த மாதிரி. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து எடுத்து சொல்றாங்க. அப்படிங்கும்போது யார் இதன் மூலமாக பெனிஃபிட் அடையிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள் மக்களுக்கு தெரியல. ஸோ இதை பத்தி சொல்லுங்க. இல்லைம்மா, இப்போ முதலீடுன்னா என்னம்மா, நம்ம ரொம்ப எளிமையாக மக்களுக்கு புரியுற மாதிரி, நான் பெட்டிக்கடை வைக்கிறேம்மா. நான் எனக்கு 1 லட்சம் ரூபாய் என்கிட்ட பணம் இருக்குது, 1 லட்ச ரூபா போட்டு ஒரு பெட்டிக்கடை நான் வைக்கிறேன். நான் அதில் பொருட்களை எல்லாம் வந்து வாங்கி நான் உட்காந்து விற்கிறேன். ஒரு நாளைக்கு எனக்கு வந்து 1000 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுன்னா எனக்கு ஒரு 200 ரூபாய் அதில் மார்ஜின் கிடைக்கும். அப்போ அந்த 1 லட்ச ரூபாய் முதலீட்டுக்கு எனக்கு அன்றாடம் 200 ரூபாய் வருவாய், அதில் 100 ரூபாய் செலவு போக 100 ரூபா நிற்கிது. இதுதான் நமக்கு லாபம். இதே தான் ஒரு நாட்டுக்கும் ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தும். இப்போ இவங்க சொல்கிற முதலீடு வந்து தமிழ்நாடு அரசு ஏதாவது அந்த முதலீடு பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நான் பார்க்கணும். அந்த முதலீடு பண்ணி ஒரு தொழில் நடத்தி அதன் மூலமாக அரசுக்கு வருவாய் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி முதல்ல இருக்குது. அதுக்கு பதில் நமக்கு தேவை. இப்போ வெளிநாடுகள்லேருந்து வந்து இங்கே முதலீடு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதன் மூலமாக நமக்கு என்ன வருவாய், தமிழ்நாடு அரசுக்கு என்ன வருவாய்? அவங்க இப்போ ஒரு கார் கம்பெனி வந்து ஜெர்மனியில் இருக்குது, அவங்க அங்கே தயாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க இங்கே வந்து ஏன் தொடங்கணும்? இங்கே நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை வாய்ப்புகள் கிடைக்கல, ரொம்ப கம்மி கூலிக்கு அங்கே ஆள் கிடைப்பாங்க.
நம்ம இந்த ஆங்கிள் தான் பார்க்கணும். ஏன் வெளிநாட்டுக்காரர் இங்கே வந்து பண்ணுறாங்கன்னா, அவர்களுக்கு அந்த நாட்டில் வந்து கூலி வந்து சம்பளம் உயர்வு அதிகம், சரிங்களா? அதிகமாக அவங்க அவர்களுக்கு கொடுக்கணும். அதில் நீங்கள் வந்து கால்வாசிங்க கொடுத்தா போதும். அங்கே வந்து யூரோ கணக்கில் ஒரு யூரோ வந்து 80, 90 ரூபாய், 100 ரூபாய் மதிப்புடையது. இங்கே வந்து அவங்க வந்து 1000 யூரோ தர வேண்டிய இடத்துல ஒரு 200 யூரோ தந்தாலே உங்களுக்கு வந்து இங்கே வந்து பெரிய தொகையாக இருக்குங்க. அப்போ அவர்களுக்கு இங்கே வந்து லேபர் கம்மியாக இருக்குது, முதல் வேலை. அடுத்தது மின்சார கட்டணம். அதே போல் இங்கே வந்து சிறப்பு பொருளாதார மண்டலங்களை உருவாக்கி இங்கே தண்ணி வசதி செஞ்சு தரது அரசாங்கம் நிறைய வசதிகள் செஞ்சு கொடுக்குறாங்க. இதுதான் அவங்களுக்கு பெனிஃபிட். அப்போ அவங்களுக்கு தான் வந்து பெனிஃபிட். எஸ். நான் என்ன கேட்குறேன்னா, இதன் மூலமாக என்ன, அவர்கள் அவங்களுடைய பொருட்களையும் இங்கே கொண்டு வந்து அங்கே மாற்ற பொருட்களை வந்து இங்கே மாற்றுறாங்க, அசம்பிள் பண்ணுறாங்க. அசம்பிள் பண்ணி இங்கிருந்து அப்படியே பக்கத்து நாடுகளுக்கு அனுப்புறதுக்கு வசதியாக இருக்கும் அவங்க பொருட்களை. இதன் மூலமாக நமக்கு என்ன வருவாய், தமிழ்நாடு அரசுக்கு என்னென்ன வருவாய்? ஒரு வரி இருக்கலாம், ஒரு டாக்ஸ் இருக்கலாம். அப்புறம் இந்த டாக்ஸில் வந்து இப்போ வேற அது ஜிஎஸ்டிக்கு போயிடுச்சு. அது நமக்கும் வந்து முதல்ல டிஎன்எஸ்டின்னு இருக்கும், தமிழ்நாடு ஸ்டேட் டேக்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? அது இப்போ இல்லை. இப்போ ஜிஎஸ்டிக்கு போனதுனால அதுக்கு நமக்கு பெனிஃபிட் இல்லை. சரி, அதன் பிறகு அந்த பொருட்களை இங்கே விற்பதுனால ஏதாவது ஆகுனா வேணும், ஒரு 5 ஷோரூம்காரன் வந்து இங்கே ஷோரூம் போட்டிருப்பான், அவனுக்கு பெனிஃபிட்டு. அதற்கு பிறகு சரி வேலை வாய்ப்புல கொடுக்குறாங்கன்னா, ஒரு 1000 பேருக்கு வேலை வாய்ப்புனா தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்காதுல்ல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கோடி பேர் வடவர்கள் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? வடநாட்டை சேர்ந்தவர்கள், ஜார்க்கண்டு, பீகார் உள்ளிட்ட இடங்கள்ல வந்திருக்காங்க. அவர்களுக்கு அந்த பெனிஃபிட் போகுதுன்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு என்னதான் பெனிஃபிட்? அவர்களுக்கு வேலைக்கு வரக்கூடாது, போகக்கூடாது, நம்ம அது அடுத்த சப்ஜெக்ட். அது இந்த மண்ணுக்கு வந்து ஒரு திட்டம் வரும்போது அதை சுற்றி உள்ள மக்களுக்கு முதல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணுமா வேண்டாமா? அப்போ இதெல்லாம் ஒரு கிளாரிட்டி நமக்கு சொல்லப்படணுமா வேண்டாமா? 4.5 ஆண்டு காலத்தில் இந்த திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு, இத்தனை முதலீடு இங்கே பண்ணியிருக்காங்க, இத்தனை தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த டேட்டாஸ் வந்து அவைலபிளா இல்லையா? இல்லையே, அப்படி இது வரைக்கும் சொல்லப்படவே இல்லையே எங்கேயுமே. முதலமைச்சர் ஐயா முதல்ல துபாய் போயிட்டு வந்தாங்க. துபாய் போயிட்டு வந்த போது முதலீடு வந்து இப்போ ஈர்த்து கொண்டு வரேன்னு சொன்னாங்க. அதனுடைய விளக்கமே நமக்கு இன்னும் வரல. இப்போ எதிர்கட்சி தலைவரை நம்ம சொல்லல, அவங்களே கேட்டாங்க, வெள்ளை அறிக்கை கொடுக்குறதுன்னு கேட்டாங்க. ஜெர்மனி போயிட்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து 15,000 கோடி கொண்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 22,000 கோடிக்கு இங்கே முதலீடு ஓசூரில் பண்ணுறேன்னு சொல்லும்போது இதுக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி கேட்குறாங்க இல்லையா? அதை கொடுத்தாதான் நம்ம அது இருக்கலாம். ஆனால் நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாதனால என்னன்னு தெரியாதுன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். என்னென்ன வேலை அப்படிங்கிறதுமே இப்போ நம்ம வந்து ஒரு சாதாரண மனிதர்களா பார்க்கும் போதுமே அதுல நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு தான் எல்லா மனிதர்களுமே பார்க்கறது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? அதுதான் அரசாங்கம் தான் சொல்லணும்ன்ற. நான் அரசாங்கம் சொல்லணும். இப்போ எடுத்துக்காட்டா இந்த ஒரு கார் நிறுவனம் இங்கே வந்திருக்கு, திருவள்ளூர்ல தொடங்கியிருக்காங்க. திருவள்ளூர் இந்த கார் நிறுவனம் தொடங்கினதுக்கு வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் அங்கிருந்து வரக்கு லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் நம்ம தரணும். அவங்களுக்கு நிலத்தடி நீரை உறிஞ்சுறாங்க அவங்க. அதுக்கு பிறகு வந்து இங்கே வந்து மின்சாரத்தை பயன்படுத்துறாங்க, இடத்தை பயன்படுத்துறாங்க, குறைந்த ஊதியத்தை பயன்படுத்திக்கிறாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு லாபம். அப்போ நமக்கு என்ன ரிட்டர்ன் லாபம் கிடைக்குதுங்கிறது தான் நமக்கு சொல்லணுமா வேண்டாமா? அதைத்தான் நம்ம சொல்றோம். அது சொல்லுங்க, இல்லைங்க 2000 பேருக்கு வேலை வாய்ப்பு அது சுற்றி இருக்க பகுதி மக்களுக்குலாம் கிடைச்சிருக்கு, அவர்களெல்லாம் வேறு கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, இல்லை வேலை வந்து ஒவ்வாத வேலை செஞ்சு பிடெக் படிச்சுட்டு இல்லை பிஇ படிச்சுட்டு அந்த பசங்க 5,000 6,000 சம்பளத்துக்கு இல்லை 10,000 சம்பளத்துக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கார் நிறுவனம் வந்த காரணத்தினால அவர்கள் 25,000 50,000 ஊதியம் வாங்குறாங்க, அவர்கள் வாழ்வாதாரம் உயர்ந்திருக்குன்னு சொன்னால் நம்ம சொல்லலாம், பரவாயில்லப்பா அந்த ஒரு பகுதியிலாவது ஒரு பலன் நடந்திருக்குது அப்படின்னு. அதுவே நமக்கு தெரியலையே. இப்போ நமக்கு இத்தனை நிறுவனங்கள் வந்திருக்கு, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு, அது எவ்வளவு லாங் ஸ்டாண்டிங் நிற்க போகுது, அந்த நிறுவனம் எவ்வளவு ப்ராஜெக்ட் திடீர்னு இப்போ வந்து பார்க்குறோம், ஐடி கம்பெனிலாம் சொல்றோம்ல பெஞ்சில் போட வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அது மாதிரி இங்கே வந்து எவ்வளவு நாளைக்கு சஸ்டெயின் ஆகும் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து ஒட்டு மொத்தமாக நாங்கள் வந்து 10,000 கோடி வந்துச்சு, 10,000 கோடி போச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து ஒரு காகிதத்தில் தான் இருக்கே தவிர நடைமுறையில் வந்து என்ன பலனை கொடுத்தது அப்படிங்கிறது இல்லை இல்லைங்களா? அதுதான் இப்போ வந்து கேள்வியே நம்ம கேட்க போறோம். நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன பெனிஃபிட் இது மூலமா? தமிழ்நாட்டுக்கு என்ன, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பெனிஃபிட்? முதலீட்டு நீங்கள் வந்து நான் எங்கள் ஊரில் 2 வெள்ளக்கார ரோட்டில் போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எங்கள் ஊரில் வெள்ளக்காரெல்லாம் நடக்கிறான்னா எனக்கு என்ன பலன்? அவன் அங்கே குளிரடிக்கிட்டு இங்கே வந்து ட்ரௌசரோட ஊர் சுற்றிட்டு அவங்க போயிடுவாங்க, எனக்கு என்ன பெனிஃபிட்? இப்போ சுற்றுலாத்தாரமாக அதுலேருந்து தான் நமக்கு வருவாய் வருதா? இந்த ஒரு பெனிஃபிட். இப்போ நீங்கள் ஒரு வணிகம் தாங்க இது வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்க போய் முதலீடு தட்டிட்டு வர்றது பிஸ்னஸ்க்கு என்ன அடிப்படை? ப்ராஃபிட். ஒரு வணிகம்னாலே ஒரு நீங்கள் வந்து லாபம் தானே வேணும். என்ன லாபம்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் கண்கட்டு வித்தியாவில் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. அப்போ இது என்ன லாபம், எத்தனை கோடி லாபம் ஈட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சின்னு சொல்கிறோம். நம்ம சொல்லதான் சொல்கிறோம். நம்ம
இப்போ அப்படி பார்த்தா தமிழ்நாட்டோட பொருளாதாரம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஆகலைங்கிற அந்த ப்ராசஸ் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது? இல்லை, அது நீங்கள் வந்து இவங்க எப்படி எடுப்பாங்கன்னா ஜிடிபின்னு சொல்லுவாங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், உற்பத்தி பொருட்கள் எவ்வளோ ஆகுது அந்த அடிப்படையில் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டால் நீங்கள் புதிய திட்டங்கள் என்ன வந்திருக்கு, இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட கேட்டிருக்காரு, ஒரு கிட்டத்தட்ட 1,36,000 கோடி திமுக அரசில் வந்து கூடுதல் வருவாய் ஈட்டியிருக்காங்க, வரி மூலமாகவோ பல்வேறு வருவாய் இடங்கள் மூலமாக ஈட்டியிருக்காங்க. ஸோ புதிய ப்ராஜெக்ட்ஸ் என்ன வந்திருக்கு, என்ன திட்டங்கள் வந்திருக்கு இது வரைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லக்கூடிய இவங்க சொல்கிற திட்டங்கள்லாம் இதெல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் 1000 ரூபாய் உதவித்தொகை உரிமைத்தொகை பெண்களுக்கு கொடுக்குறோம், கட்டணம் இல்லாத பேருந்து கொடுக்குறோம். இது எல்லாமே ஆனால் நல்ல திட்டங்கள் தான், நல்ல திட்டங்கள் தான்மா. நம்ம கேட்குறது என்னன்னா, இது வந்து செலவு, நீங்கள் கொடுங்க. இப்போ கொடுக்குறதுல வந்து நீங்கள் தகுதியானவங்களுக்கு கொடுக்குறீங்களாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அது மிக பட்ஜெட். இது பேருந்தில் போகிறது மிக முக்கியம். ஏன்னா ஒரு 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 நாளைக்கு வந்து 100 ரூபாய் 200 ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு 30-40 ரூபா மிச்சமாகுதுன்னா மகிழ்ச்சி. அதே போல் அந்த உரிமை தொகையில் வந்து இன்னைக்கு இடையில ஒரு 5 லட்சம் பேருக்கு இந்த உரிமை தொகை தகுதியுடையவர்களுக்கு போகலன்னு சொல்கிறாங்க இந்த 4.5 ஆண்டு காலத்தில். இப்போ வந்து உங்களுடன் ஸ்டாலினில் வந்து இன்னும் புதிய விண்ணப்பங்கள் பெறுறாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி இன்னொரு 6 மாதத்துக்குள்ளே வந்து இதெல்லாம் வந்து செய்யப்படுது? அப்போ அந்த கேள்விகள்லாம் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் நமக்கு வந்து தகுதியுடையவர்களுக்கு போய் சேரட்டுங்க, தப்பு இல்லை. ஆனால் இதெல்லாம் நீங்கள் வந்து செலவினங்கள், சரிங்களா? நம்ம கேட்கறது வந்து வருவாயினம் என்னங்கிறதான் கேட்கிறோம். வருவாயினம் என்னன்னா 4,38,000 கோடி ரூபாய் கடன் தானே வருது. அதுதானே இப்போ 1,36,000 கோடி வருவாயின்னு ஒரு பக்கம் இருக்குன்னா, கடன் 4,38,000 கோடி கடன் இருக்குல்ல. யார் வந்தாலும் இதே திமுக அரசாங்கம் திருப்பி வந்தாலும் அவங்க தான் நம்ம அதுக்கு கட்டி ஆகணும். அப்போ அடுத்து அதை எப்படி ரீபே பண்ண போறாங்க? இப்போ நந்தன் மாசிலாமணி போன்ற பொருளாதார நிபுணர்கள் தெளிவாக சொல்றாங்க, 100 ரூபாய் அப்படின்னா நீங்க வந்து ஒட்டுமொத்தமா 55 ரூபாய் வந்து அரசு ஊழியர்களுக்கு ஊதியமா போயிருதுமா, சரிங்களா? மீதத்துல வந்து பென்ஷன் ஒரு 5 ரூபா போயிடுச்சுன்னா 60 ரூபா போயிடும். அப்புறம் நீங்க வந்து வாங்கின கடனுக்கு வட்டி, அப்புறம் அசலை திருப்பி கொடுக்கணும், அதுல 10-15 ரூபா போயிடுச்சுன்னா நீங்க 75 ரூபா அதிலே போயிருது. அப்புறம் நீங்க வந்து இந்த இலவசங்கள் இந்த மாதிரி கொடுக்குற செலவுலாம் இருக்கு இல்லைங்களா, கிட்டத்தட்ட 12 ரூபா மட்டும்தான் மிச்சமாகுதுன்னு சொல்றாரு 100 ரூபாயில தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம். அந்த 12 ரூபாய் வச்சுட்டு நீங்க என்ன செய்ய முடியுங்கிற கேள்வி இருக்கு இல்லைங்களா? இப்போ நீங்க இதுல வந்து திரும்ப வந்து இலவசமா கொடுக்குறோம் அப்படின்னா இன்னும் கூடுதலாக கடன் வாங்க வேண்டியிருக்கும். அப்போ வருவாயினத்தை பெருக்குவதற்கான எந்த முயற்சியும் மேற்கொள்ளாமல் நம் கடன் வாங்கி செலவு மட்டுமே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் ஒரு சேச்சுரேட் பாயிண்ட் ஆகி இதை முட்டி நின்றும் அப்படிங்கிறதா பொருளாதார நிபுணர்கள் சொல்லக்கூடியது. அந்த நிலைமை வந்து இப்ப நீங்க வந்து இப்பவே நீங்க ஒண்ணு இல்லை, எத்தனை ஒரு நாளைக்கு செய்தித்தாள்ல பாருங்க. அப்ப வந்து வருவாயை ஈட்டக்கூடிய திட்டங்களே இல்லைங்க. இருந்ததுன்னா உங்களுக்கு எதுக்கு நீங்க வந்து கல்லூரிகளுக்கு இங்க சம்பளம் கொடுக்கலன்னு போய் எத்தனை கல்லூரி பேராசிரியர்கள் இருக்காங்க, 3 மாசம் சம்பளம் இல்லை, 6 மாசம் சம்பளம் இல்லை, எனக்கு பென்ஷன் வரல, எனக்கு வந்து இத்தனை வரல. எல்லா துறைகளிலுமே பிரச்சனை இருக்கு. மின்சாரத்துறையில வந்து கடன்ல ஓடிட்டு இருக்கு, போக்குவரத்து துறை கடன்ல ஓடிட்டு நட்டத்தில் ஓடிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இத்தனை கடன் நட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இவ்வளவு நிறுவனங்கள் இவ்வளவு பேருக்கு சம்பளம் கொடுக்க முடியாத சூழ்நிலை. ஆனால் நாங்கள் வந்து இலவசங்களை கொடுக்குறோம்னு சொல்றாங்க. கடன் ஒரு பக்கம் ஏறிட்டு இருக்கு. அப்போ இது இம்பேலன்ஸா இருக்கா இல்லையா? நம்ம வெளியில இருந்து பார்க்கறதுக்கு இவ்வளவு இம்பேலன்ஸா இருக்கு. இது அரசாங்கத்துக்கு தெரியும். பணம் இல்லாம தான் நாங்கள் வந்து இந்த திட்டங்கள்லாம் கொடுக்குறோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் பண்றாங்க. அப்போ எப்படியாவது சமாளிச்சுக்கலான்னு போறாங்களா? அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துச்சுன்னா என்ன செய்ய போறாங்க அவங்க? ஆனா 2030க்குள்ள வந்து இவ்வளவு இலக்குன்னு வச்சிருக்காங்களா? பொருளாதாரத்தை வந்து $1 trillion வந்து ஆமா, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும்? அதுக்குதான் தொழில் முதலீடுகளை. அதுதான் நான் சொல்றேன், நீ கணக்குல சொல்லணும்னு சொல்றேன். இப்ப நான் கூட தான் சொல்லுவேன், நான் வந்து 2041 நான் கோடீஸ்வரன் ஆவேன்னு சொல்லுவேன். நான் படுத்து தூங்கிட்டு கடன் வாங்கி சாப்பிட்டு இருந்தேன்னா இல்லைங்களா, நான் கடங்காரன் தான் ஆவேன். சரிங்களா, சின்ன கடங்காரன் பெரிய கடங்காரன் ஆவனே தவிர நான் கோடீஸ்வரன் ஆக போறது இல்லை. அப்போ எனக்கான செயல் திட்டங்கள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்கு. சார், அடுத்ததா திருப்பூர்ல இப்போ ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ, அதாவது என்னன்னா பொதுமக்களுக்கு பயன்படாத ஒரு இடத்துல வந்து தார் சாலை அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அது தொடர்பா வந்து ஒரு சமூக ஆர்வலர் புகார் கொடுத்திருக்காரு. ஸோ அதை எதிர்த்து அந்த புகார் கொடுத்ததுனாலேயே வந்து திமுகவை சேர்ந்த பேரூராட்சி தலைவர் அவரை கார் ஏற்றி கொண்டிருக்காரு. ஸோ இதை எதிர்த்து எதிர்கட்சிகள் இப்போ கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ இந்த ஒரு இஷ்யூ வந்து ஒரு சரியான கவர்னன்ஸ் இல்லாததுனால, இல்லைன்னா வந்து தலைமைக்கு பயப்படாததுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அரங்கேறுதா? இல்லை, தலைமைக்கு பயப்படுவோட ஒரு வேளை தலைமை நம்மளை காப்பாற்ற நினைச்சு பண்றாங்க மாதிரி இருக்கு. என்ன காரணம்னா, நீங்க தொடர்ச்சியா நீங்க 4.5 ஆண்டு காலத்துல குறிப்பாக சமூக ஆர்வலர்கள், செயற்பாட்டாளர்கள் இருக்காங்க, சோஷியல் ஆக்டிவிஸ்ட், அதில் இந்த கனிம வள கொள்ளை, கனிம சுரங்கங்கள் இது தொடர்பாக நமக்கு தெரியும். ஜபராஜ்னு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கனிம சுரங்கத்தில் வந்து எக்ஸசிவாக அவங்க வந்து தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அனுமதி பெறாமல் எடுத்துகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஒரு போராட்டம் பண்ணார். அவர் வந்து கடுமையாக கொலை செய்தார்கள். மணல் கடத்தல் தடுப்பை வந்து செய்யக்கூடிய ஒரு விஓ அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார். தொடர்ச்சியாக கஞ்சாவை வந்து காட்டி கொடுத்தவர்களுக்கு வந்து கடுமையாக வந்து தாக்கப்பட்டாங்கன்னு பார்க்கிறோம்.
தொடர்ச்சியாக இந்த வன்முறை அதை வந்து இவருடைய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடியவர்களை தயவு தாட்சண்யமின்றி அடித்துக் கொள்வது அப்படிங்கிற ஒரு வன்முறை தன்மையை வந்து நம்ம பார்க்க முடியுது. இதுல நீங்க என்னன்னா, ஒரு ஆள் இல்லாத ரோட்ல வந்து நீங்க எதுக்குங்க ஆள் இல்லாத டீ கடையில் எதுக்குங்க வந்து நீங்க ஆள் இல்லாத கடையில் டீ ஆத்துற மாதிரி அந்த சாலையில நீங்க வந்து ஏன் போட்டீங்கன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஒன்று, ஒரு பெரிய நீ என்னடா எனக்கு கேள்வி கேட்கறது அப்படிங்கிற ஒரு அந்த தோரணை இருக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அதில் ஏதாவது நீங்கள் ஊழல் பண்ணிட்டீங்களோ, இதில் கமிஷன் அடிக்கிறதுக்காக நீங்கள் வந்து எடுத்திருப்பீங்களோ என்று அவர் கேட்டதாக எடுத்துக்கொண்டிருக்கணும். அதற்காக நீங்கள் வந்து ஒரு பின்விளைவை கூட யோசிக்காம நீங்கள் அதில் எவ்வளவு காசு வந்திருக்க போகுது இல்லையா, அந்த சாலையில் கோடிக்கணக்கிலே வந்திருக்க போகுது. அப்போ ஒரு கேள்வி கேட்டேன்னா, இல்லைப்பா அந்த பின்னாடி வந்து அந்த வழி வரப்போகுதுப்பா, அதுக்காக எப்பயே போட்டு வச்சிருக்கேன், உங்கள் நன்மைக்காக தான் சொல்லிட்டு போகலாம். அப்போ நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய புகார் கொடுத்துருக்க அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் இவங்க தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடும்பாங்க. இதுதான் திமுகவை பொறுத்தவரையும் கடமையாக இருக்கணும், கண்ணியமாக இருக்கணும், கட்டுப்பாடாக இருக்கணும்னா கடமையாக வந்து அடிக்கணும், உதைக்கணும், கண்ணியமாக கொல்லணும் போல, கட்டுப்பாடே இல்லாமல் நடந்துக்கணும் போலங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, இதெல்லாம் நீங்கள் பொதுவாகவே திமுக மீது வந்து இந்த ஒரு வன்முறை இது உண்டு. நீங்கள் இருக்காங்க 2021 கூட என்ன சொன்னார் மு.க. ஸ்டாலின் ஐயா, கடந்த கால தவறுகள் இனி நேராமல் பார்த்துக் கொள்வோம்னார். பரோட்டா கடையிலையோ இட்லி கடையிலோ எல்லாம் போய் அவர் நேரடியாக வந்து திமுக காரங்கிட்ட போய் எப்போ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அவங்க அடிச்சு போட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமெல்லாம் தெரிவித்தார். ஆனால் அவர் என்ன முயற்சி, அவர் வந்து உண்மையிலேயே வந்து கடந்த காலத்தை போன்ற தவறுகள் இருக்கக்கூடாதுன்னு நிறைய அந்த எண்ணத்தில் தான் அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த ஒரு நேர் எதிராக இருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னாங்க, ஒரு இல்லை நான் இரவு தூங்கி காலையில் எழுந்த என்ன பிரச்சனை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்கன்னு தெரியலையாப்பா அப்படின்னாரு இல்லைங்களா. நம்மளே பார்த்தோம் தானே. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கட்சிக்காரங்க நடந்துக்கிறாங்கன்னு சொல்ல வரேன் நம்ம. நீங்கள் அவர் வந்து அவர் நல்ல அமைதியாக இருக்கணும், தமிழ்நாடு நல்ல சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருந்தாலும் கூட நடைமுறையில் அப்படி இல்லை. அவர் கட்சிக்காரர்களே வந்து ஒரு கட்டுப்பாடற்று இருக்கக்கூடியதை பார்க்குறோம் நம்ம. காவல்துறையிலேயே நீங்கள் எத்தனை விதமான நீங்கள் வந்து பல இடங்களில் காவல்துறை அதிகாரிகளே ஒன்றில் அந்த பையன் அந்த காலையில் வந்து அந்த கோயிலில் வரக்கூடியவங்கள சேரில் வச்சு நகர்த்திட்டு போகிற ஒரு பையன் இல்லைங்களா, அந்த பையன் வந்து ஏதோ நகை திருடிட்டான்னு சொல்லி அவனை அடிச்சு கொண்டு காவல்துறை வந்து கற்பனை பண்ணியிருப்பான். அவன் என்ன ஒரு கோடிக்கணக்கிலே சம்பாதிக்க போறான், ஏதோ மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிப்பான். ஸோ அது கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையில் ஒரு பொறுப்பற்ற தன்மை, வன்முறைத்தன்மை, அரசியல்வாதிகளுடைய இந்த செயல்பாடுகள் எல்லாம் ஒரு தமிழ்நாடு கேட்டால் இவங்க தான் நாங்கள் வந்து உலகத்துக்கே வந்து அறிவு கற்றுக் கொடுத்தோம், தமிழ்நாட்டு தமிழர்களுக்கெல்லாம் நாங்கள் தான் வந்து கல்வி கூடத்தை கட்டி கொடுத்து கல்வி கற்றுக் கொடுத்தோம், சமூக நீதி கற்றுக் கொடுத்தோம் அப்படிலாம் சொல்றாங்க. சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா நீங்க வந்து ஒருவனை புகார் கொடுத்தவனை காரேற்றிக் கொள்வதா சோசியல் ஜஸ்டிஸ்? இதெல்லாம் கேள்வி இருக்கு இல்லைங்களா. அப்ப ஏன் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது, நீங்கள் சம்பவம் நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு நீங்க அதுக்கு வந்து நீங்க வந்து ரியாக்ட் பண்றதை விட ப்ரோஆக்டிவா ஏன் இல்லை? ஏன் நீங்க வந்து சூளுரையெல்லாம் எடுக்கிறாங்க, உறுதிமொழி எடுக்கிறாங்க, நாங்கள் வன்முறையற்ற சமுதாயத்தை படைப்போம், எந்த பிரச்சனையும் காலையில உறுதிமொழி எடுக்கிறாங்க, சாயந்தரம் காரியத்தை கொள்றாங்களே. ஸோ இது வந்து உண்மையிலேயே வந்து மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வந்து ஏன் அந்த அரசு வந்து கண்டுகொள்ளாமல் இருக்கிறது அப்படிங்கிறது வருத்தமாக இருக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. அதே போல இப்போ திமுக சார்பில் இப்போ தேர்தல் நெருங்க நிறைய வியூகங்கள் வகுக்கிறாங்க. குறிப்பா ஒரு விஷயம் சொல்லணும்னா, நார்த் இந்தியால இருந்து இன்ஃப்ளூயன்சர்ஸை யூஸ் பண்றாங்க. தமிழ்நாட்டிலே நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, இவங்களை யூஸ் பண்ணாம ஏன் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸை யூஸ் பண்ணி அந்த ப்ரொமோஷன்ஸ் நடக்கணும் அப்படிங்கிறது. அந்த ப்ரொமோஷன்ல கூட தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க. இதை விட என்ன இண்டிகேஷன் உங்களுக்கு வேணும்? இப்போ 20,000 கோடி 30,000 கோடி முதலீடு போடக்கூடிய தொழில் நிறுவனங்கள்ல வந்து எப்படி இவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை கொடுப்பாங்க? இவர்களுடைய கட்சியினுடைய ப்ரமோஷன்ஸ்க்கே வந்து வடக்கிருந்து இறக்குமதி பண்றாங்கன்னா, ஸோ தமிழ்நாட்டில் இன்ஃப்ளூயன்சஸே இல்லையா? கேள்வி வருது இல்லைங்களா. அப்ப இவர்களுக்கு வந்து அதெல்லாம் முக்கியமே இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு, இவர்களை பயன்படுத்தி இவர்களை வந்து என்ஹேன்ஸ் பண்ணணும், இவர்களை வந்து வளர்த்த வேண்டும் என்கிற எண்ணமெல்லாம் கிடையாது. தாங்கள் செய்யக்கூடிய இந்த விளம்பரங்கள் மக்களை சென்றெடுத்து ஓட்டு போட்டுறணும், மறுபடியும் ஆட்சியில் உட்கார வச்சிடணும். இதை தவிர வேறு இலக்கே இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. இதுலயே நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலையா? நீங்க இல்ல மண்ணை காக்கணும், மொழியை காக்கணும், இதுக்காக விரைவில் ஒரு சுற்றுப்பயணம் இதெல்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்ப தமிழர்கள் அவங்க மேல அக்கறை இல்லாமையா அந்த சுற்றுப்பயணம்? எந்த மண்ணை காக்க வேண்டும் அப்படிங்கிறது, எந்த மக்களை காக்க வேண்டும் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. நீங்க கல்குவாரி இருக்கிற மண்ணை காக்க சொல்றாங்களா, இல்லை தமிழ்நாட்டு மண்ணை காக்க சொல்றாங்களா? வெட்டி வந்து மலைகள் வந்து உடைக்கப்பட்டு வெளிமாநிலங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஏற்கனவே மணல்ல வந்து ஆறுகள் எல்லாம் நீங்க வந்து எலும்பு கூட காட்சி அளிச்சுட்டு இருக்கு. இனி எந்த மண்ணை காக்க போறாங்கன்னு தெரியல. மண்ணை வந்து நீங்கள் விற்பனை செய்வது யார்? அது பொதுவாகவே எல்லா ஆட்சியிலையுமே நடந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க வந்து என்னன்னா, சரி பரவாயில்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா, எல்லா ஆட்சியும் போன ஆட்சியில் நடந்துச்சு, நாங்களும் அதே செய்வோம்னு ஏன் செய்றீங்க? நீங்க தான் வந்து எல்லாமே வந்து முன்னுதாரணமாக முன்மாதிரியா இருக்கீங்க இல்லையா? அப்ப அது செய்ய வேண்டியதானே அது.
இப்போ மண்ணை காப்போம் மாதிரி போனதுக்கு அப்புறம் எது காக்கிறதுன்னு எனக்கு தெரியல. மரம் இருந்தால் தானே காக்கிறதுக்கு, மழை இருந்தால் தானே காக்கிறதுக்கு, அந்த கேள்வி வருது இல்லைங்களா? நீங்கள் பரவாயில்ல, அங்கே போன அரசாங்கம் நடந்துச்சு, இந்த அரசாங்கம் நாங்கள் சரிப்படுத்துறோங்க, நாங்கள் உண்மையிலே மண்ணை காக்கிறோங்கன்னு சொல்ல வேண்டியதானே? அப்போ எல்லாமே ஒரு விளம்பர அரசியலாகத்தான் நம்ம பார்க்குறோம். அதுதான் அதுதான் நான் மட்டும் இல்லை, நான் சொல்றது இப்போ நான் பேசுறது எதுவுமே தனிப்பட்ட கருத்து இல்லை. நம்ம களத்துக்கு போகிறோம், பல மக்களை சந்திக்கிறோம், ஒவ்வொருத்தரும் தேநீர் கடைகளில் கூட பேசக்கூடியதெல்லாம் தான் நம்ம இது போன்ற தருணங்களை நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்கிறோம். இப்போ நிறைய திட்டங்கள் பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா கூட மாணவர்கள் ரொம்ப நெரிசல் இல்லாம பயணிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு பேருந்து திட்டம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி பேருந்து திட்டம், அதே மாதிரி மகளிருக்கான உரிமை தொகை, இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு சுயமரியாதையை உண்டு பண்ணக்கூடிய திட்டங்கள் நிறைய இருக்கு. அப்போ கடந்த கால ஆட்சியில கம்பேர் பண்ணும்போது இது அப்போ பெஸ்ட் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்போ இது 2026லயும் எதிரொலிக்கும்ல? நிச்சயமாமா, நான் ஏற்கனவே சொன்னது போல தகுதியுடைய பெண்கள்னா கணவனை இழந்தவங்களா இருக்கலாம், வருவாய் இல்லாமல் இருக்கலாம், கணவன் வேலைக்கு செல்ல முடியாமல் இருக்கலாம், தான் வேலைக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் உதவித்தொகை என்பது மஸ்ட். அது உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒன்று. இந்த இலவச கட்டணமில்லாத பேருந்து அப்படிங்கிறது பூ விற்கிறவங்க, மீன் விற்கிறவங்க, அன்றாட காய்கறி விற்கக்கூடியவங்க, இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது போன்ற நீங்கள் இன்னொன்று கூட பார்த்தீங்கன்னா பல 3-4 இடங்களில் வேலை செய்யக்கூடியவங்க நானே பார்த்துருக்கிறேன். ஒரு 3-4 வீடுகளில் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு இந்த பேருந்து ஒரு பெரிய ஒரு வரம். அது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 10 ரூபாய்னு பேருந்து கொடுத்தா கூட ஒரு 6 வீடு போகிறதுக்குள்ள 60-70 ரூபா செலவாயிருக்கும். அது இங்கே மிச்சமாகுது. அப்போ அவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வரம். அதை நம்ம பாராட்டுறோம். மாணவர்களுக்கு உதவித்தொகை அப்படிங்கிறது அதுவும் நம்ம சொல்கிறோம். ஆனால் என்ன கேள்வி வருதுன்னா, இதில் ஏற்கனவே தகுதி படைத்தவர்களுக்கு இன்னும் கிடைக்கலன்னு வருது. இப்போ சமீபத்தில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக கோயம்புத்தூர், திருப்பூர், அந்த மாவட்டங்கள்லாம் வசதி படைத்த பெண்களே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வீட்டில் நல்ல 10 ஏக்கர் 100 ஏக்கர் இடம் இருக்குது, 2 கார் இருக்குது, அவங்களும் இப்போ விண்ணப்பிக்க சொல்கிறாங்க. கணவன்மார்கள் போய் விண்ணப்பிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க 1000 ரூபாய்க்கு. என் காசை ஏன் விடணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலைக்கு போயிடுச்சு. அப்போது இந்த உரிமை தொகை என்பது எதற்கு என்பதே மக்களுக்கும் புரியாமல் இருக்குது, அரசுக்கும் புரியாமல் போயிடுச்சு, தகுதியுடையவர்களுக்கு போகுதுங்கிற கேள்வி நமக்கு வருது இல்லைங்களா? இப்போ புதிதாக விண்ணப்பித்தவர்கள் ஏராளமான பேர் வசதியுடையவர்கள். அப்போ அவர்களும் நம்ம ஸ்குட்டினைஸ் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ இந்த திட்டங்கள் சரியாக போய் சேரணும்னு தான் சொல்கிறோம். நம்ம சேரட்டும், அது தேவை யாருக்கோ அவர்களுக்கு போய் சேரட்டும். ஆனால் இது மட்டும் தானே நீங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய 4.5 ஆண்டு காலத்துக்கான திட்டங்களா அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? அப்போ மீதம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இன்னும் சம்பளம் கிடைக்காமல் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் இருக்காங்க, செவிலியர்கள் இருக்காங்க. 3 மாதங்கள் எனக்கு சம்பளம் கொடுக்கலன்னு இப்போ ஒரு தெற்கு மாவட்டத்தில் முந்தனத்துக்கு கூட ஒரு போராட்டம், உள்ளிருப்பு போராட்டம் நடந்திருக்கு. அப்போ ஏன் சம்பளம் கூட கொடுக்க முடியாத சூழல் நமக்கு ஏன் ஏற்படுது? அப்போ இவர்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன்னா நான் என்ன சொல்றேன்னா, இந்த இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை, இந்த இலவச கட்டணமில்லா பேருந்து மூலமா உங்களுக்கு வாக்கு கிடைக்கும். ஆனால் இந்த சம்பளம் கொடுக்க முடியாமல் போறவங்க வாக்கெல்லாம் போகுது இல்லைங்களா? இதுதான் நம்ம சொல்றோம். இப்போ இதை பேலன்ஸ் பண்ணி பார்க்க சொல்றேன் நான். நீங்க இதுல கிடைக்குது, அப்போ இது யாரும் சரி, இதில் உங்களுக்கு கிடைச்சிடும், ஓட்டு கிடைச்சிடும் சார், ஓட்டு கிடைச்சிடும்னா நீங்க சம்பளம் கொடுக்க முடியாமல் போனவங்க. மின்சார கோயம்புத்தூர் 35,000 தொழிற்சாலைகள் இழுத்து மூடப்பட்டிருக்கு, சிறு தொழிற்சாலைகள், குறுந்தொழிற்சாலைகள். காரணம் மின்சார கட்டணம், ஜிஎஸ்டி தாங்க முடியாமல் நிறைய க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்க வாக்குகள் எங்கே போகும் இல்லைங்களா? அப்போ நீங்கள் மின்சார கட்டணத்தால் பாதிக்கப்படுறவங்க, அப்போ நீங்கள் வரிகளால் பாதிக்கப்படுறவங்க, இவர்கள் எல்லாம் வாக்குகள் எங்கே போகும்? வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் வாக்குகள் எங்கே போகும்? ஸோ இது ரெண்டையும் நீ கம்பேர் பண்ண எந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்? இது யாருக்கு? நம்ம சொல்றது அரசாங்கத்துக்கு தானே அது ஒரு லாஸாக இருக்கும். நீங்கள் க்ளோரியஸாக இருக்கிறது மட்டும் பார்த்துட்டு ஒரு டார்க் சைடு இருக்கக்கூடியது நீங்கள் பார்க்காமே போனீங்க அப்படின்னா அரசுக்கு தான் அதனால பிரச்சனைன்னு சொல்கிறோம். நம்ம அவர்கள் குறை ஒரு ஃபால்ட் ஃபைண்டர்ஸ் கிடையாது, இருக்கிற ஃபால்ட்டை நம்ம எடுத்து சொல்கிறோம் நம்ம, அவ்வளோதான். ஓகே. இப்போ நேபாளத்தில் பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியல், அதே மாதிரி ஊழல் மழிஞ்ச நிறைய அதிகாரிகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி இளைஞர்கள் போராட்டம் வெடிச்சதை பார்க்குறோம். ஸோ இங்கே பார்க்கும்போது நிறைய பேர் என்ன கம்பேரிசன் சொல்கிறாங்கன்னா, நிறைய அந்த கமெண்ட்ஸில் போடுறவங்க கூட தமிழ்நாட்டிலேயே இதே நிலைமை தான் இருக்குது, தமிழ்நாட்டில் எப்போ இந்த மாதிரி போராட்டங்கள் வெடிக்க போகுது அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி போக்கு அப்படின்னு பார்த்தாலுமே இப்போ ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் எடுத்துட்டோம்னா, இந்த பக்கம் நம்ம வாரிசு அரசியல் அப்படின்னு சொன்னாலுமே கூட அந்த கட்சியில ஒரு அமைதியான ஒரு போக்கு இருக்கு, ஒரு உட்கட்டமைப்பு இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா வாரிசு அரசியல் இல்லை. ஆனா இபிஎஸ் அவர்களோட கட்சியில பாத்தீங்கன்னா நிறைய உட்கட்சி பூசல்கள் இருக்கு, தினந்தோறும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது. ஸோ இது அப்போ ஒரு ஃபால்ட் தானே. இங்க வாரிசு அரசியல் இருந்திருந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது, ஏடிஎம்கே இன்னும் கொஞ்சம் வலுவா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தானே. இலங்கையில் மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம்
அவர் பிரதமராக இருந்தாருன்னா அவங்க அண்ணன் வந்து அதிபராக இருப்பார், அவங்க மச்சான் வந்து இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருப்பார், இன்னொரு சித்தப்பா வந்து இன்னொரு பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருப்பார், மகன் வந்து நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சராக இருப்பார். ஒட்டுமொத்த குடும்பமே அப்படி அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், அவங்க மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு எரிபொருளுக்கும் உணவுக்கெல்லாம் பஞ்சமான போது மக்கள் பேரெழுச்சி ஏற்பட்டு அவருடைய மாளிகை அலரி மாளிகையை வந்து தீ வச்சு கொளுத்துனாங்க. அவர்கள் தப்பி வெளிநாட்டுக்கு ஓடுனாங்கன்னு பார்க்குறோம் நம்ம. இதே தான் இப்போ நீங்கள் வந்து பங்களாதேஷில் நடந்துச்சு, அப்புறம் இன்னைக்கு வந்து நேபாளில் நடந்திருக்கு. நேபாளில் முழுக்க முழுக்க இந்த ஊழல், வாரிசு அரசியல், வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறத ஜெட்னு சொல்லுவாங்க. 13 வயதுலேருந்து 28 வயதுக்கு உட்பட்ட அவர்கள் தான் இப்போ வந்து இந்த போராட்ட காலத்தில் இறங்குனாங்க. அப்போ அவங்க நேரடியாக அடுத்த தலைமுறை அவங்க வந்து அவங்க லைஃபே பிகின் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்க தான் பெருசாக அஃபெக்டாக இருக்காங்க. என்னென்னா 26 செயலிகளை வேறு சமூக ஊடகங்கள் இவ்வளவு ஊழல் இவ்வளோ பிரச்சனைலாம் இருந்தால் அதெல்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்து விடக்கூடாதுன்னு எல்லாம் நீங்கள் சோஷியல் மீடியாவும் இப்போ வந்து பேன் பண்ணதுனால தான் வெடிச்சு எழுந்துட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட அழுத்தங்கள் அங்கே நேர்ந்த உடனே அங்கே மக்கள் கொந்தளிச்சிருக்கிறத பார்க்குறோம். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலும் தமிழ்நாட்டிலுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொதுவாக இங்கே சொல்லப்படுறது வந்து நீங்கள் வந்து இது போன்ற இதே மாதிரி ஊழல் வாரிசு அரசியலாக இருந்தால் மக்கள் ஒரு வேலை கொந்தளிச்சு எழுந்துருவாங்க அப்படின்னு பொதுவாக சொல்லப்படுது. ஆனால் நீங்கள் அதிமுக திமுக பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் வெளிவந்ததுக்கு பிறகு எம்ஜிஆரோட ரத்த வாரிசு கிடையாது செல்வி ஜெயலலிதா அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவருடைய ரத்த வாரிசு கிடையாது எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள், ஓபிஎஸ் ஐயாவும் அவர்கள் அப்படித்தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி இருக்குது அதிமுகவில். அதை வந்து யார் அந்த கட்சியை நீங்கள் தலைமை தாங்கி நடத்துவதற்கு திறமையாக இருக்கிறீர்களோ அவர்கள் அந்த தலைமை பொறுப்புக்கு போகலாம். நீங்கள் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களும் அதே போல் ஜானகி அம்மா அவர்கள் 2 பேர் இருந்த போது அதில் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து முழுக்க கட்சியை வந்து எடுத்து அவர் திறன் வாய்ந்து எடுத்து அவர் டெடிக்கேட்டடாக பண்ணி கட்சியை தன் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து தம்பிங் மெஜாரிட்டியில் சிங்கிள் தன்னந்தனியாக நின்று ஜெயிச்சாங்க. அதிமுக தனியாக நின்று ஒரு முழு பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றது. அப்போ அதை ப்ரூவ் பண்ணாங்க. அதற்கு பிறகு ஓபிஎஸ் ஐயா எடப்பாடி பழனிசாமி வரும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்போடு அந்த நான் திரும்பவும் சொல்லுவாங்க, இந்த கட்சி தலைமை என்பது வந்து பதவியை பொறுப்பு இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டி. அவ்வளோ பெரிய நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அந்த ஒரு கட்சி பெருக கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்கக்கூடிய கட்சியை நீங்கள் அதை மிகச்சரியாக நடத்தி கொண்டு போய் அதை ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு போய் உட்கார வச்சு மக்களிடம் நல்ல பெயர் பெற்று திரும்ப அடுத்த ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வரணும். அப்போ அவ்வளவு சிரமங்கள் இருக்குது. அது ஸ்டாலின் ஐயாவாக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி ஐயாவாக இருந்தாலும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்போ அவர் திமுகவை வந்து கவர்ன் பண்ணி போகிறாருன்னா அவருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஆனால் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பிறகு ஸ்டாலின் ஐயா, ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், அவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்புறம் இப்போ இன்பநிதி அவர்களை வந்து கொண்டு வந்துட்டாங்க, அந்த சினோரியாவில் கொண்டு வந்துட்டாங்கன்னு பார்க்குறோம். இது வந்து அதிமுகவில் இல்லை. அதிமுக இந்த ஒரு டெமோக்ரஸி இருக்கிற காரணத்தினால தான் இப்போ நீ ஒன்றும் இல்லை. இன்னொரு நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், இந்த செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் வந்து தொண்டர்கள்லாம் அப்படி பிச்சுக்கிட்டு ஒரு 100 பேர் 1000 பேர் 2000 பேர்லாம் எந்த கட்சியிலும் போய் சேர்ந்ததே கிடையாது. அவர்கள் அப்படியே அமைதியாக இருந்தாங்க. தலைமைக்கு 6 தகுதி உடையவர்கள் மட்டும் வரட்டும் அப்படின்னு அவங்க விட்டுட்டு அமைதியாக பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிரூபித்த காரணத்தினால அவரோடு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல நம்ம 100-140 தொகுதிகளுக்கு கடந்து போயிருக்காரு. எல்லா தொகுதிகளிலும் அவ்வளோ கூட்டம் வந்து கட்சிக்காரர்கள் அவ்வளோ வந்து நிற்கிறாங்க. அவ்வளோ மேலே வந்து நம்ம வந்து ஏரியல் ஆங்கிளில் பார்த்தோம்னா கொஞ்சம் கூட சிறு ஒரு கேப் இல்லாமல் நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இதுதான் அடிப்படை. அப்போ இப்போ இவர் வந்து அந்த தலைமை பொறுப்புக்கு வந்து அதை நிலைநிறுத்திட்டார். ஸோ அதனால இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முழுக்க எனக்கு இந்த கட்சியை உங்களை வழிநடத்துவதற்கும் அதேபோல் எதிர்கட்சியை சமாளிப்பதற்கும் இந்திய அரசாங்கத்தை சமாளிப்பதற்கும் அந்த அரசியலை சமாளிப்பதற்கும் என்னால் இயலும், நீங்கள் என் கூட வந்து நின்னா போதும் அப்படிங்கிற மெசேஜ் அவர்கள் பாஸ் பண்ணுறாங்க. கட்சிக்காரங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு இவ்வளவு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் அவருக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ ப்ராக்டிக்கலாக இதுதான் அடிப்படை. ஆனால் இங்கே அப்படி இருக்கு, நீங்கள் வந்து இது பூசல்னு சொல்ல முடியாது. இதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கும், டெமோக்ரஸிக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கும், அதில் வந்து தவறு கிடையாது. அந்த கருத்து வேறுபாடுகளையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 நாட்களில் எடப்பாடி பழனிசாமி அவர் சார்ட் அவுட் பண்ணியிருக்காரு. நீண்ட நாட்களெல்லாம் அதை வந்து அவர் விட்டு வச்சதில்லை. நீங்கள் வந்து இதில் செய்ய முடியுமா, நீங்கள் திமுகவில் செய்ய முடியுமா? இப்போ நீங்கள் சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்கள்ங்கிறது பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. ஆனால் அவர்கள் எல்லாம் நீங்கள் வந்து முழுக்க அந்த ஒட்டுமொத்த அரசியலேருந்து இந்த அதிமுகவிலேருந்து நகர்த்தி வெளியே வைத்துக்கொண்டு கட்சி தன்னந்தனியாக வந்து முழுவதுமாக கட்சிக்காரர்களுடைய ஒத்துழைப்போடு நிலைநிறுத்துறது இருக்கு இல்லைங்களா, அதுதான் நீங்கள் வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கணும். இது நீங்கள் வந்து திமுகவில் சாத்தியப்படும். வேற யாராவது அங்கே போய் முயற்சி பண்ண முடியுமா? ஒருத்தர் வெளியால் அவர்கள் குடும்பத்தை தவிர வேறு யாராவது வெளியில் போய் வெளிநாட்டில் போய் அங்கே வந்து அந்த பொறுப்புக்கு போக முடியுமா? கற்பனை கூட பண்ண முடியாது. ஸோ அதனால அந்த வகையில் பார்க்கும்போது ஏடிஎம்கேல வந்து டெமோக்ரஸி இருக்குது. இந்த டெமோக்ரஸிக்கு தான் தொடக்கத்திலிருந்தே நீங்கள் வந்து அதற்கு வரவேற்பு இருந்துச்சு. எப்போ எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தாரோ, எப்போ ஜெயலலிதாமா இருந்தாங்களோ அப்போல்லாம் நீங்கள் வந்து டிஎம்கே செகண்ட் ஆப்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. தொடக்கத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தை செகண்ட் ஆப்ஷன் தான். அதிமுக தலைமையில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தால்
அதிமுகவினுடைய தலைமை எடுத்துக்காட்டு எம்ஜிஆர் அவர்கள் இருந்ததுக்கு பிறகு ஜே ஜான் வந்ததுனால அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மாற்றி கொடுத்தாங்க. அப்புறம் நீங்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்ததுக்கு பிறகு ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்னு வந்தபோது அது முடிஞ்சதுக்கப்புறம் மாற்றி கொடுத்தாங்க. ஆனால் இந்த அதிமுக வலுவாயிருச்சுன்னா அவங்ககிட்டயே கொடுத்துருவாங்க ஆட்சி அதிகாரத்தை. கடந்த காலத்து ஹிஸ்ட்ரி கூட எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏடிஎம்கே, அங்கே ஏதோ தலைமையில் கொஞ்சம் பிரச்சனை, சரி இப்போ வேண்டாம் ஒரு 5 வருஷம் அவங்க அமைதியாக விடுவோம் அப்படின்னு தான் செகண்ட் ஆப்ஷனை தான் திமுக கொடுப்பாங்க. அந்த வகையில் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. 2026 மீண்டும் திமுகவிற்கே கொடுத்தால் அது புதிய சாதனை. இல்லை மறுபடியும் ஏடிஎம்கே கையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா அது வழக்கமான ஒரு ஃபார்முக்கு வந்து தமிழ்நாடு வந்துருச்சுன்னு அர்த்தம், ஏடிஎம்கே வந்துருச்சுன்னு அர்த்தம். சார் மிக்க நன்றி, இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.